Hello everyone, welcome back to our channel UPSC Self Study. So இன்னைக்கு வீடியோல நம்ம கவர்மெண்ட் பட்ஜெட்டிங் பத்தி பார்க்க போறோம். ஸோ கவர்மெண்ட் பட்ஜெட்டிங் இது வந்து நான் உங்களுக்கு பட்ஜெட் ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் உங்களுக்கு இந்த சாப்டர் இந்த லெசன் ப்ரெசென்ட் பண்ணணும்னு நினச்சேன், பட் அன்ஃபார்ச்சுனேட்லி போட முடியல. ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம வந்து இன்ட்ரோடக்ஷன், அதாவது ஸ்டாட்டிக் பார்ட் ஃபுல்லாக கவர் பண்ண போகிறோம். தென் அப்ஜெக்டிவ்ஸ், தென் காம்பனன்ட்ஸ் அண்ட் டைப்ஸ் ஆஃப் பட்ஜெட், அண்ட் தென் லாஸ்ட் இயரோட பட்ஜெட் என்னவா இருந்துச்சு அப்படின்னு ஒரு சின்ன ரீகால், தென் இந்த இயர்க்கான பட்ஜெட்டோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்திருக்கும் இல்லையா அது. ஸோ எந்தெந்த செக்டாரில் எந்தெந்த மாதிரியான எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் இருந்துச்சு. தென் இது மட்டும்தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ரியாலிட்டி, அதாவது ஹைலைட்ஸ் ஆஃப் பட்ஜெட் 2021 வந்து நம்ம நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ பட்ஜெட் அப்படின்னு பார்த்தோன்னா இது வந்து நமக்கு ஒன்றும் ரொம்ப புதுசு அப்படின்லாம் கிடையவே கிடையாது. நம்ம வீட்டிலே நம்ம வந்து பட்ஜெட்லாம் போடுவோம் கரெக்டாக. இந்த மாதத்துக்கு இவ்வளோ செலவுப்பா, இந்த மாதத்துக்கு இவ்வளோ வரவுப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வரவு செலவு கணக்கு தான் பட்ஜெட் அப்படின்றது. சிம்பிளாக மைக்ரோ லெவலில் பார்த்தா அது நமக்கு நம்ம வீட்டில் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம அம்மா தான் பண்ணுவாங்க கரெக்டாக. லைக் அம்மாவோட ஒரு பெஸ்ட்டு ஃபினான்ஸ் மினிஸ்டர் இருக்கவே முடியாது, அந்த மாதிரி சொல்லலாம். ஸோ இதையே வந்து நம்ம ஒரு கண்ட்ரி லெவலில் பண்ணுறோம், வரவு செலவு பார்க்குறோம் அப்படின்னா அதுதான் வந்து கவர்மெண்ட் பட்ஜெட்டிங். சரி, ஓகே, கவர்மெண்ட் பட்ஜெட்டிங் அது என்ன ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி பண்ணுது. இது வந்து யார் ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி பண்ணணும்னு சொல்லிட்டு பவர் கொடுத்தா, எதுலேருந்து இவங்களுக்கு வந்து இந்த அத்தாரிட்டி எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கான்ஸ்டியூஷன் தான். அதுதான் நமக்கு சுப்ரீம் லா ஆஃப் த லேண்ட் கரெக்டாக. ஸோ கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷனில் பட்ஜெட் அப்படின்ற டேர்ம் நமக்கு யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. இன்ஸ்டெட் ஆஃப் தட் ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. என்னென்னு யூஸ் பண்ணியிருப்பாங்க? ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அண்டர் ஆர்டிகல் 112. ஸோ இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 112 தான் பட்ஜெட்டுக்கான ப்ரொவிஷன்ஸ் வந்து கொடுக்குது கான்ஸ்டியூஷனில். அண்ட் ஃபினான்ஷியல் இயர் வந்து நமக்கு தெரியும் எப்போவுமே ஏப்ரல் 1 to மார்ச் 31 வரைக்கும் நம்ம வந்து ஃபினான்ஷியல் இயர் வந்து ஃபாலோ பண்ணுவோம். அண்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் பட்ஜெட் இது வந்து நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். ஃபினான்ஷியல் இயர் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 1லேருந்து மார்ச் 31 வரைக்கும் இருக்கு இல்லையா. ஆனால் பட்ஜெட் வந்து முன்னாடி நமக்கு வந்து மார்ச் 1ஆம் தேதி தான் ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. 1st of மார்ச்சில் தான் வந்து நமக்கு பட்ஜெட் ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. தென் அதை அப்படியே வந்து நெக்ஸ்ட் மந்த் ஏப்ரலில் வந்து நமக்கு இம்ப்ளிமெண்ட் ஆகும், எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. இது வந்து நம்ம மோடிஜி கவர்மெண்ட் வந்ததுக்கப்புறம் வந்து நமக்கு ப்ரெசென்ட் பண்ணுறதை வந்து கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணாங்க. லைக் பிப்ரவரியிலே நம்ம ப்ரெசென்ட் பண்ணலாம். ஸோ அப்போ தான் வந்து இம்ப்ளிமெண்டேஷன் எக்ஸிக்யூஷனுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில சேஞ்சஸ்லாம் கொண்டு வந்தாங்க. அதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து ஒன் ஆஃப் த சேஞ்சஸ் 2017 மோடிஜி கவர்மெண்ட் வந்து கொண்டு வந்தது. இன்னொரு சேஞ்சஸ் என்ன 2017 கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மர்ஜிங் ஆஃப் ரயில்வே பட்ஜெட் அண்ட் யூனியன் பட்ஜெட். ஏன்னா முன்னாடி நீங்கள் நியூஸ் பேப்பர்லாம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், ரயில்வே பட்ஜெட் முதல்ல ப்ரெசென்ட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறமா ஜென்ரல் பட்ஜெட் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற செக்டார்ஸ்க்குரிய பட்ஜெட் ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. ஸோ ரயில்வே அப்படின்றது ஒரு பெரிய செக்டார் அப்படின்றதுனால தனியாக வந்து அதை ப்ரெசென்ட் பண்ணாங்க. இதுக்குன்னு வந்து ஒரு செப்பரேட் ரீசன், ரொம்ப ஸ்பெசிஃபிக் ரீசன்லாம் ஒன்றும் கிடையாது. இது வந்து ஒரு ரிச்சுவல் மாதிரி ஃபாலோ பண்ணதான். லைக் 1924 பிரிட்டிஷ் ஈரா டைம்ல இருந்து நம்ம வந்து இதை ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருந்திருக்கோம். அதனால் வந்துட்டு நம்ம வந்து இப்போ வரைக்கும் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து நமக்கு தேவையில்லை, எல்லாத்தையும் மர்ஜ் பண்ணிடலாம் அப்படின்னு இந்த 2017 ஒரு முடிவு எடுத்தாங்க. அதனாலையும் இந்த ரயில்வே பட்ஜெட்டை ஜென்ரல் பட்ஜெட்டோட மர்ஜ் பண்ணி மொத்தமாக நமக்கு இப்போ வரைக்கும் யூனியன் பட்ஜெட்டாக ப்ரெசென்ட் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஸோ முன்னாடி தான் வந்து செப்பரேட்டாக இருந்தது, இப்போ வந்து ரெண்டுமே வந்து ஒன்றா தான் ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து 6 ஸ்டேஜஸ் ஆஃப் பட்ஜெட். பட்ஜெட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 6 ஸ்டேஜஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ப்ரெசன்டேஷன் ஆஃப் பட்ஜெட். இது வந்து நமக்கு ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து ப்ரெசென்ட் பண்ணுவாங்க கரெக்டாக. ஸோ இப்போ நீங்கள் நியூஸ் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக. ஸோ ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து மிஸ்ஸஸ் நிர்மலா சீதாராமன் வந்து நமக்கு பட்ஜெட் வந்து லோக்சபாவில் ஃபர்ஸ்ட் வந்து ரீட் பண்ணுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, லோக்சபாவில் கம்ப்ளீட்டாக அந்த 1 or 2 hours பட்ஜெட் வந்து ப்ரெசென்ட் பண்ணுவாங்க ஃபினான்ஸ் மினிஸ்டர். அதுக்கப்புறம் ஜென்ரல் டிஸ்கஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று நடக்கும். இது ஜென்ரல் டிஸ்கஷன் வந்து இந்த பட்ஜெட் ப்ரெசென்ட் பண்ணதுக்கு நெக்ஸ்ட் டேலேருந்து ஸ்டார்ட் ஆகும். அண்ட் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து இதுவும் எல்எஸ்ல தான் ஸ்டார்ட் ஆகும். பட் ஒரு சில அக்கேஷன்ஸில் ராஜ்யசபாவில் ஃபர்ஸ்ட் வந்து இந்த டிஸ்கஷன் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஓகேயா. ஸோ இது வந்து இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த வருஷமும் ராஜ்யசபாவில் தான் ஃபஸ்ட்டு வந்து லோக்சபாவில் நடக்கிறதுக்கு முன்னாடி ராஜ்யசபாவில் தான் இந்த தடவையும் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி
இது வந்து ஒரு ப்ராக்டிஸ் தான், ஒரு ரூல்னு கிடையாது. லைக் ஃபஸ்ட்டு லோக்சபாவில் தான் உங்களுக்கு டிஸ்கஷன் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிலாம் ரூல் எல்லாம் கிடையாது. ஸோ இது ஒரு ப்ராக்டிஸாக தான் நடந்திருக்கு. எதுவுமே லோக்சபாவில் ப்ரெசென்ட் பண்ணுறது, அது அப்படியே டிஸ்கஷனும் லோக்சபாலே தொடங்கியிருக்கு. ஆனால் ஒரு சில டைமில் வந்து ராஜ்யசபாவில் லோக்சபாவுக்கு முன்னாடியே டிஸ்கஷன் தொடங்கியிருக்கு. அது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த தடவையும் அப்படி தான் தொடங்கியிருக்கு. முன்னாடி பார்த்தீங்கன்னா 1955, தென் 1963, இந்த மாதிரி முன்னாடி ஆல்ரெடி ஒரு 5 டைம்ஸ் வந்து ராஜ்யசபாவில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து தொடங்கியிருக்கு இந்த டிஸ்கஷன். இது வந்து ஜென்ரல் டிஸ்கஷன். லைக் இந்த பட்ஜெட்டில் வந்துட்டு பாலிசிஸ், டாக்ஸேஷன் எப்படி, ப்ரப்போசல்ஸ், இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அதை வந்து சும்மா ஜென்ரலாக டிஸ்கஸ் பண்ணுறது தான் இந்த ஜென்ரல் டிஸ்கஷன் அப்படின்றது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூட்டனி பை டிபார்ட்மெண்டல் கமிட்டிஸ். இது என்ன அப்படின்னா ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணுவாங்க. இந்த டிபார்ட்மெண்டல் கமிட்டிஸ் இருக்கும், உங்களுக்கு பார்லிமெண்ட்ரி கமிட்டிஸ் இருக்கும், டிஆர்எஸ்சி அப்படின்னு சொல்லுவோம், டிபார்ட்மெண்ட்லி ரிலேட்டட் ஸ்டாண்டிங் கமிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து நமக்கு ஒரு 24 கமிட்டிஸ் இருக்கும். கமிட்டி ஆன் எக்கனாமிக் அஃபேர்ஸ், கமிட்டி ஆன் ரோட் டிரான்ஸ்போர்ட், கமிட்டி ஆன் திஸ் அண்ட் கமிட்டி ஆன் ஹோம் அஃபேர்ஸ் எக்ஸெட்ரா நிறையா இருக்கும். 24 கமிட்டிஸ் இருக்குது. ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி சொல்லுவாங்க. எதுக்காக அப்படின்னா ஓட்டிங் ஆன் டிமாண்ட்ஸ் ஃபார் கிராண்ட்ஸ். இது வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜில் வரும். ஏன்னா ஒரு கவர்மெண்ட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த கவர்மெண்ட் கீழே உங்களுக்கு நிறையா மினிஸ்ட்ரிஸ் வரும். கரெக்டாக இப்போ மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் இருக்குது, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் இருக்குது, மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன், அதாவது முன்னாடி ஹெச்ஆர்டி எம்ஹெச்ஆர்டி இருந்துச்சு இல்லையா, இப்போ மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் இருக்குது. ஸோ நிறையா மினிஸ்ட்ரிஸ் இருக்குது. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 100 மினிஸ்ட்ரிஸ் கூட சொல்லலாம். அந்த மாதிரி இருக்குது. அந்த மினிஸ்ட்ரிஸ் கீழே உங்களுக்கு வந்து நிறையா டிபார்ட்மெண்ட்ஸாக இருக்கும். ஸோ இவங்களுக்கு வந்து கிராண்ட்ஸ் வந்து டிமாண்ட் பண்ணுவாங்க. ஒவ்வொரு மினிஸ்ட்ரிக்கும் ஒவ்வொரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் கிராண்ட் வந்து தேவைப்படும். கரெக்டாக. ஸோ அதுக்கு வந்து இந்த பார்லிமெண்ட்ரி கமிட்டிஸ் இருக்கு இல்லையா, அவங்க வந்து இதை ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணி இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு இவ்வளோ அமௌண்ட் தேவைப்படுதா இல்லையா, இந்த கிராண்ட் நீட்ஃபுல்லாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எக்ஸாமின் பண்ணி அதுக்கப்புறம் அதில் வந்து ஓட்டிங் பண்ணுவாங்க. அதுதான் வந்துட்டு நமக்கு ஓட்டிங் ஆன் டிமாண்ட்ஸ் ஃபார் கிராண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறது. ஓகே, இதுவும் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த டிஸ்கஷன் டைமில் உங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட டேஸ் தான் கொடுத்துருப்பாங்க. லைக் இந்த டிமாண்ட்ஸ் ஃபார் கிராண்ட்ஸ் எல்லா மினிஸ்ட்ரிக்கும் நம்மளால் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி நம்ம வந்து ஓட் பண்ண முடியாது அப்படின்றதுனால கொஞ்ச நாள் நமக்கு டைம் கொடுத்துருப்பாங்க. அது வந்து ஸ்பீக்கர், அந்த ஹவுஸோட ஸ்பீக்கர் வந்து டிசைட் பண்ணக்கூடிய விஷயம். ஸோ இப்போ ஒரு 10 டேஸ்க்குள்ளே முடிக்கணும், இல்லை ஒரு 1 மந்த்துக்குள்ளே நீங்கள் இந்த டிஸ்கஷன்லாம் முடிச்சு இந்த டிமாண்ட்ஸ்க்கெல்லாம் நீங்கள் ஓட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருவாங்க. ஸோ அதுக்குள்ளே உங்களால் எந்தெந்த மினிஸ்ட்ரிஸ் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டோட டிமாண்ட்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ண முடிஞ்சதோ அதுக்கெல்லாம் தான் ஓட்டிங் முடியும். மற்றது மிச்சம் இருக்கும் இல்லையா, டிஸ்கஸ் பண்ண முடியாதது, அதெல்லாம் என்ன ஆயிரும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு வந்து பாஸ் ஆயிரும். லைக் எல்லாமே மொத்தமாக கில்லாட்டன் அப்படின்னு சொல்லுவாங்க, அதில் வந்துடும். ஸோ அந்த நமக்கு அந்த டைம் கொடுத்த லாஸ்ட் டே இருக்கும் இல்லையா, அந்த டேயில் உங்களுக்கு என்னென்ன டிமாண்ட்ஸுக்கெல்லாம் ஓட்டிங்ஸ் தேவைப்படுதோ அதெல்லாம் மொத்தமாக போட்டுருவாங்க. அதில் வந்து ஓட்டிங்ஸ் நடந்துடும். அதுதான் வந்து கில்லாட்டன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறது, கில்லாட்டன். ஓகே, ஸோ இதுதான் வந்து இந்த எண்ட் ஆஃப் டிஸ்கஷன் ஆன் திஸ் டிமாண்ட்ஸ் ஃபார் கிராண்ட்ஸ். இந்த ஓட்டிங்ஸ், இந்த டிமாண்ட்ஸ் ஃபார் கிராண்ட்ஸ் எல்லாமே வந்து அன்றைக்கி தான் முடியும். ஓகே, அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இது எல்லாமே உங்களுக்கு லோக்சபாவில் தான் நடக்குது. எல்எஸ் மட்டும்தான் டிமாண்ட் ஃபார் கிராண்ட்ஸுக்கு ஓட் பண்ணுறதுக்கான ரைட்ஸ் இருக்குது. ஆர்எஸ் வந்து இந்த ஜென்ரல் டிஸ்கஷன் மட்டும்தான் பண்ணுவாங்க. ஆர்எஸ்க்கு வந்து இந்த டிமாண்ட் ஃபார் கிராண்ட்ஸ்க்கு ஓட் பண்ணுறதுக்கான ரைட்ஸ் கிடையாது, ராஜ்யசபாவுக்கு கிடையாது, லோக்சபா மக்களவைக்கு தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேஜ் என்னன்னு பாருங்கள், பாசிங் ஆஃப் அப்ராப்ரியேஷன் பில். இந்த அப்ராப்ரியேஷன் பில் அப்படின்றது ஒன்று பாஸ் பண்ணுவாங்க. பாசிங் ஆஃப் அப்ராப்ரியேஷன் பில். இந்த அப்ராப்ரியேஷன் பில் அப்படின்றது நமக்கு அண்டர் ஆர்டிக்கல் 114. ஸோ இதுபடி வந்து நம்ம இந்த அப்ராப்ரியேஷன் பில் பாஸ் பண்ணணும். எதுக்கப்புறம் ஒன்ஸ் வந்து நமக்கு அந்த ஓட்டிங் டிமாண்ட் ஃபார் கிராண்ட்ஸுக்கான ஓட்டிங் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த அப்ராப்ரியேஷன் பில் வந்து பாஸ் பண்ணணும். இந்த அப்ராப்ரியேஷன் பில் அப்படின்றது என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்படி வந்து நம்ம பட்ஜெட் ப்ரெசென்ட் பண்ணோடனே இந்த டிமாண்ட்ஸ் கிராண்ட்ஸ் வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஓட் பண்ணோடனே அப்படியே மொத்த மணியும் எடுத்து கவர்மெண்ட் கிட்ட கொடுத்துட்டு ஓகே இந்த மினிஸ்ட்ரிக்கு ஸ்பெண்ட் பண்ணுங்கள், இதுக்கெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட மாட்டாங்க. ஏன்னா நமக்கு கான்ஸ்டியூஷனில் என்ன இருக்குன்னா இந்த அப்ராப்ரியேஷன் பில் வந்து ஒன்று பாஸ் பண்ணணும். இது பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நமக்கு கவர்மெண்ட் அக்கௌண்ட்டான கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா இருக்கு இல்லையா, அதிலிருந்து பணம் எடுக்க முடியும். ஸோ கவர்மெண்ட் அக்கௌண்ட் நமக்கு 3 இருக்குது, கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா, கண்டிஜென்சி ஃபண்ட் ஆஃப் இந்தியா அண்ட் தென் பப்ளிக் அக்கௌண்ட்.
ஸோ இது 3 இருக்குது, இது நம்ம தனியாக பார்க்கலாம். ஆனால் மேஜராக நம்ம செலவு பண்ணக்கூடியது கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து தான் எடுத்து கொடுப்போம் எல்லாமே. ஸோ இந்த பாசிங் ஆஃப் அப்ராப்ரியேஷன் பில் பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவில் வந்து நீங்கள் கை வைக்கவே முடியும். ஸோ அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து ஃபினான்ஸ் பில் வந்து ஃபர்தராக பாஸ் பண்ணுவோம். இது வந்து 6th அண்ட் ஃபைனல் ஸ்டேஜ். ஸோ ஃபினான்ஸ் பில் வந்து நமக்கு பட்ஜெட் ப்ரெசென்ட் பண்ணுற அன்னைக்கே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. பட் எப்போ வந்து பாஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ராப்ரியேஷன் பில் பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நமக்கு இந்த ஃபினான்ஸ் பில் வந்து பாஸ் பண்ணுவாங்க. ஸோ இது ஃபினான்ஸ் பில் வந்து என்ன அத்தாரிட்டி கொடுக்கும் அப்படின்னா, ஃபினான்ஸ் பில் நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா பட்ஜெட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கீங்க இல்லையா, இந்த டேக்ஸ், இந்த புது டேக்ஸ் எல்லாம் இருக்குது, இந்த புது ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்ட்டு, அதுக்கப்புறம் தான் வந்து நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். அதுதான் வந்துட்டு இந்த ஃபினான்ஸ் பில் பண்ணுறது. ஸோ 6 ஸ்டேஜஸ் என்னென்ன, ப்ரெசன்டேஷன் ஆஃப் பட்ஜெட், அதுக்கப்புறம் ஜென்ரல் டிஸ்கஷன் ரெண்டுலேயுமே நடக்கும், LSRS ரெண்டுலேயுமே நடக்கும், அதுக்கப்புறம் டிபார்ட்மெண்டல் கமிட்டிஸோட ஸ்க்ரூட்டினி, தென் ஓட்டிங் நடக்கும். ஓட்டிங் வந்து LSல மட்டும்தான் நடக்கும். அண்ட் தென் வி ஹாவ் அப்ரோப்ரியேஷன் பில் அண்ட் ஃபினான்ஸ் பில். இதுதான் வந்து 6 ஸ்டேஜஸ் ஆஃப் பட்ஜெட். இப்போ வந்து நம்ம கரண்ட்டாக எந்த ஸ்டேஜில் வந்து இப்போ பட்ஜெட் இருக்குது அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ்ஸ். எதுக்காக இந்த பட்ஜெட் பண்ணுறோம், என்ன நோக்கத்தில் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ரீஅலோகேஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ். ரீஅலோகேஷன் அப்படின்னா ரிசோர்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன். ஏன்னா நமக்கே தெரியும் எக்கனாமிக்ஸ் அப்படின்னாலே இருக்கிற ரிசோர்ஸை எப்படி வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோம், எப்படி வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம் அப்படின்றதான் எக்கனாமிக்ஸோட மேஜர் டெஃபினிஷன்னு சொல்லலாம். அப்படி இருக்கிறப்போ இந்த ரீஅலோகேஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ் அப்படின்றப்போ ஒவ்வொரு ஸ்டேட்டோட தேவையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் தமிழ்நாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எங்களுக்கு எஜுகேஷனில் நாங்கள் ஓகேவாக தான்ப்பா இருக்கோம், ஆனால் ஹெல்த்தில் தான் ரொம்ப பேக்வேர்டாக இருக்கும், எங்களுக்கு ஹெல்த்துக்கு வந்து நிறையா ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பட்ஜெட் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். அதே நேரத்தில் நீங்கள் பீகார் அந்த மாதிரி எடுத்திங்கன்னா இல்லை எங்களுக்கு எஜுகேஷனும் பேக்வேர்டாக இருக்குது, அங்கே தான் எங்களுக்கு நிறையா ஸ்பெண்ட் பண்ண வேண்டி வரும். ஸோ நம்மளோட சோஷியல் அண்ட் எக்கனாமிக் கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ரிசோர்ஸை ரீஅலோகேட் பண்ணுறது தான் வந்துட்டு இதோட மேஜர் அப்ஜெக்டிவ். அப்போ தான் வந்து ஈக்குவலாக டெவலப்மெண்ட் கொடுக்க முடியும், கரெக்டாக யாருக்கு என்ன தேவையோ அது மாதிரி பண்ண முடியும், அந்த ஒரு விஷயம். நெக்ஸ்ட்டு ரெடியூசிங் இன்இக்வாலிட்டிஸ் இன் இன்கம் அண்ட் வெல்த். இது ஆப்வியஸ்லி நமக்கு டேக்ஸ் ரிலேட்டட் பர்பஸ்க்காக. ஏன்னா நமக்கு வந்து டேக்ஸ் அப்படின்றது நமக்கு வந்து ப்ராக்ரெசிவ் டேக்ஸேஷன் தான் நம்ம ஃபாலோ பண்ணுறது. நீ அதிகமாக சம்பாதிக்கிறியா அப்போ அதிகமாக டேக்ஸ் கட்டு, நீ கம்மியாக சம்பாதிக்கிறியா ஓகே டேக்ஸ் கட்ட வேணாம், இங்கேருந்து நான் டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறேன், இப்போ நான் தான் கவர்மெண்ட் அப்படின்னா நீங்கள் அதிகமாக ஏர்ன் பண்ணுறீங்க, நீங்கள் எனக்கு டேக்ஸ் பே பண்ணுறீங்க, அந்த டேக்ஸை வச்சு புவர் பீப்புளுக்கு அவங்களோட வெல்ஃபேருக்காக நான் ஸ்பெண்ட் பண்ண போகிறேன். ஸோ இதனால தான் இது மூலமாக வந்து நம்ம இன்இக்வாலிட்டியை ரெடியூஸ் பண்ணவும் ட்ரை பண்ணுறோம். இது ஒன் ஆஃப் த மேஜர் அப்ஜெக்டிவ்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் க்ரோத். ஆப்வியஸ்லி உங்களுக்கே தெரியும். ஸோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இன்க்ரீஸ் ஆகுறதா இருக்கட்டும், இன்வெஸ்ட்மெண்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நமக்கு எக்கனாமி, அதாவது அந்த செக்டார் வந்து இப்போ ஒரு செக்டாரில் இன்வெஸ்ட்மெண்ட் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா அந்த செக்டார் எக்ஸ்பேண்ட் ஆகும்போது ஆப்வியஸ்லி நமக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேட் ஆகுதுன்னா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய பேருக்கு ஜாப் கிடைக்கும். அப்படின்றப்போ அவங்களோட லைஃப் இம்ப்ரூவ் ஆகும். அதுக்கப்புறம் நமக்கு இந்த பக்கம் அந்த செக்டாரே எக்ஸ்பேண்ட் ஆகும். அப்படின்றப்போ நமக்கு ஓவரால் எக்கனாமிக் க்ரோத்தும் இன்க்ரீஸ் ஆகும், கரெக்டாக அந்த ஒரு விஷயம். தென் எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டி. ஒரு எக்கனாமியை வந்து ஸ்டேபிளாக மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றது வந்து இன்னொரு மேஜர் அப்ஜெக்டிவ். ஏன்னா ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று ஒரு கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும். ஸோ அது வந்து வருஷம் பண்ணக்கூடிய ஒரு நீட் இருக்குது, அதை மெயின்டைன் பண்ணுறதுக்காகவும். தென் மேனேஜிங் பப்ளிக் என்டர்பிரைசஸ். நமக்கு வந்து பப்ளிக் என்டர்பிரைசஸ் நிறையாவே வச்சுருக்கோம். அது வந்து நமக்கு சிபிஎஸ்சியாக இருக்கட்டும் நிறைய வந்து நம்ம வெல்ஃபேர்க்காக தான், அதாவது பீப்புளோட வெல்ஃபேர்க்காக தான் கவர்மெண்ட் அதெல்லாம் மெயின்டைன் பண்ணுறாங்க, கரெக்டாக. ஸோ அதை வந்து மேனேஜ் பண்ணுறதுக்காகவும் இது வந்து இன்னொரு மேஜர் அப்ஜெக்டிவாக இருக்குது. நெக்ஸ்ட்டு முன்னாடியே நம்ம ஃபர்ஸ்ட் ஒன்னோட ரிலேட் ஆனது தான் ரீஅலோகேஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ் பார்த்தோம் இல்லையா, அது மாதிரி ரெடியூசிங் ரீஜனல் டிஃப்ரென்சஸ். நம்ம கண்ட்ரின்னு எடுத்துக்கிட்டோன்னா நம்ம வந்து வி ஆர் டிவைடட் இன்டூ ஸ்டேட்ஸ். ஸோ நம்ம ஸ்டேட்ஸை வந்து ஈக்குவலாக டெவலப் பண்ணி கொண்டு போகணும். இப்போ ஒரு ஸ்டேட் வந்து ரொம்ப ஓவர் டெவலப்டாகவும் ஒரு ஸ்டேட் அண்டர் டெவலப்டாகவும் இருந்தால் கண்டிப்பாக ரீஜனல் வேரியேஷன் வந்து அந்த இடத்துல வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதை ரெடியூஸ் பண்ணுறதும் இந்த பட்ஜெட்டோட ஒரு மேஜர் அப்ஜெக்டிவ். ஸோ இதுதான் வந்து அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் பட்ஜெட். நெக்ஸ்ட்டு காம்போனன்ட்ஸ் அண்ட் டைப்ஸ் ஆஃப் பட்ஜெட். காம்போனன்ட்ஸ் அண்ட் டைப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம காம்போனன்ட்ஸ் பார்க்கலாம். ஸோ இது வந்து கவர்மெண்ட் பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய காம்போனன்ட்ஸ். இதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் 2 விஷயம் தெரிஞ்சுக்கணும். அசெட்னா என்ன, லயபிலிட்டினா என்ன.
இப்போ ஒரு பேப்பர் உங்கள் கையில் கொடுத்து இந்த மாதிரி நான் ஒரு டேப்லர் காலம் போட்டு கொடுத்துட்டேன்னா அந்த பேப்பரோட பேர் வந்து பேலன்ஸ் ஷீட். இதுதான் வந்து பேங்க்குக்கும் ஒரு பேலன்ஸ் ஷீட்னு சொல்லுவோம். ஒரு கம்பெனி இருக்குது, நீங்கள் ஒரு கம்பெனி வச்சுருக்கீங்க, பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இதுவும் உங்கள் கையில் இந்த மாதிரி ஒரு டேப்லர் காலம் போட்டு எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னா அது உங்கள் கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட், அந்த இயர்க்கான அந்த பர்டிகுலர் இயர்க்கான பேலன்ஸ் ஷீட் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி நம்ம கவர்மெண்ட்டுக்கும் இந்த மாதிரி ஒரு பேலன்ஸ் ஷீட் இருக்கும், அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ். அசெட் அப்படின்னா சொத்து அப்படின்னு தமிழில் சொல்லுவோம், லைபிலிட்டினா பொறுப்பு அப்படின்னு சொல்லுவோம். அசெட் அப்படிங்கிறது அதை வந்து நான் ஓன் பண்ணுறேன். இப்போ என்கிட்ட ஒரு வீடு இருக்குது அப்படின்னா அது நானே சம்பாரித்து கட்டியிருக்கேன், என்னோட ப்ராப்பர்ட்டி அது. ஸோ அது என்னோட சொத்து, என்னோட அசெட். ஓகே. ஆனால் அதே நேரத்தில் இப்போ நான் வந்து படிக்கிறதுக்காகவோ இல்லை ஏதோ ஒரு பர்பஸ்க்காக பேங்க்லேருந்து ஒரு 10 lakhs லோன் வாங்கியிருக்கேன்னு வச்சுக்கோங்க. அது வந்து என் கையில் தான் இருக்க போது, நான் தான் செலவு பண்ண போகிறேன். ஆனால் அது வந்து என்னோட அசெட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது, அது வந்து என்னோட லைபிலிட்டி. ஏன்னா என்னைக்காக இருந்தாலும் அந்த பேங்க்காரன் வந்து கேட்கும்போது நான் திருப்பி கொடுத்து தான் ஆகணும். ஸோ இது வந்து பேங்க்குக்கு அசெட், ஆனால் எனக்கு வந்து லைபிலிட்டி. ஸோ இதுதான் வந்துட்டு அசெட் அண்ட் லைபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட், நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா இது வந்து உங்களுக்கு பேங்கிங் செக்டரில் நிறையா கேட்பாங்க. லைக் ஒரு பேங்க்கோட அசெட் எது, லைபிலிட்டி எது. இப்போது பேங்க்கில் நீங்கள் போய் டெபாசிட் பண்ணுறீங்க இல்லையா, டெபாசிட்ஸ் அதெல்லாம் பேங்க்குக்கு அசெட்டா லைபிலிட்டியா நீங்கள் சொல்லுங்கள். இதை வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. பேங்க்கில் நீங்கள் போய் டெபாசிட் பண்ணுறது பேங்க்குக்கு அசெட்டா லைபிலிட்டியா? ஸோ நமக்கு கவர்மெண்ட் பட்ஜெட் பொறுத்த வரைக்கும் 2 காம்பனன்ட்ஸ், ஒன்று வந்து ரெவென்யூ பட்ஜெட், இன்னொன்று வந்து கேபிட்டல் பட்ஜெட். ரெவென்யூ பட்ஜெட் அப்படின்றதுல 2 இருக்குது, ரெவென்யூ ரெசீட் அண்ட் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர். தென் கேபிட்டல் பட்ஜெட்டில் கேபிட்டல் ரெசீட் அண்ட் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். இது வந்து நீங்கள் 2 ரெசீட், அதாவது ரெசீட் அப்படின்னாலே இது ரெசிப்ட் கிடையாது, ரெசீட். ஓகே. ஸோ ரசீது அப்படின்னு சொல்லுவோம்ல தமிழில், அதுதான். ஸோ ரெசீட் வந்து நமக்கு 2 ரெசீட் இருக்குது, அதாவது வருவாய். ரெவென்யூ ரெசீட் ஒன்று இருக்குது, தென் கேபிட்டல் ரெசீட் ஒன்று இருக்குது. எக்ஸ்பெண்டிச்சர் கவர்மெண்ட் செலவு பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் ஒன்று இருக்குது, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஒன்று இருக்குது. இது ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தா, ஏன் செலவையே நம்ம வந்து தனித்தனியாக பிரித்து வைக்கிறோம், ரெவென்யூ செலவு தனியாக கேபிட்டல் செலவு தனியான்னு பிரித்து வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே தான் இப்போ நான் சொன்ன அசெட் அண்ட் லைபிலிட்டி அப்படின்ற கான்செப்ட் வருது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரெவென்யூ ரெசீட்னா என்னென்னு பார்க்கலாம், அதுக்கப்புறம் உங்களுக்கு கேபிட்டல் ரெசீட்னா என்னன்னு சொல்கிறேன். ரெவென்யூ ரெசீட், ரெவென்யூ இப்போ வந்து நான் தான் கவர்மெண்ட் அப்படின்னா என் கீழே தான் ரெவென்யூ அப்படின்ற ஒரு கான்செப்ட் வருது. ரெவென்யூ அப்படின்னா எனக்கு ஏதோ வருவாய் வருது. அதே மாதிரி கேபிட்டல் ரெசீட் அப்படிங்கிறதும் எனக்கு வந்து கேபிட்டல் மூலமாக ஏதோ ஒரு வருவாய் வருது. அது என்ன ரெண்டுக்குமே டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது அசெட் அண்ட் லைபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டுக்கு ஒரு அசெட் அண்ட் லைபிலிட்டி இருக்கும் இல்லையா, அதில் வந்து எந்த சேஞ்சஸுமே வரல அப்படின்னா அது வந்து ரெவென்யூ ரெசீட் கீழே வந்துடும். சப்போஸ் இப்போ வந்து அதுக்கு எக்ஸாம்பிள் தான் பார்த்தீங்கன்னா, கீழே நம்ம கலெக்ட் பண்ணுற டேக்ஸ் ரெவென்யூஸ், அதாவது கவர்மெண்ட் வந்து டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறாங்க இல்லையா, அது எல்லாமே உங்களுக்கு ரெவென்யூ ரெசீட் கீழே வந்துடும். இது வந்து கவர்மெண்ட் கிட்ட இருக்கிற எந்த ஒரு அசெட்டையும் சரி லைபிலிட்டியும் சரி பாதிக்கக்கூடிய விஷயம் கிடையாது. இப்போ கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய சிபிஎஸ்இஸ் ஓன் பண்ணுறாங்க, பப்ளிக் செக்டர் என்டர்பிரைஸ் நிறையா வச்சுருக்காங்க, நிறைய பப்ளிக் செக்டர் யூனிட் வச்சுருக்காங்க, இதை ரன் பண்ணுறாங்க அதை ரன் பண்ணுறாங்க, இதெல்லாம் வந்து கவர்மெண்ட்டோட அசெட். கரெக்டாக? ஸோ இவங்க கலெக்ட் பண்ணுற ரெவென்யூனால அந்த இதில் வந்து எந்த சேஞ்சஸும் வரப்போகிறது கிடையாது. அதுதான் வந்துட்டு ரெவென்யூ ரெசீட் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இதே கேபிட்டல் ரெசீட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, கவர்மெண்ட்டோட அசெட்டோ லைபிலிட்டியோ ஏதோ ஒன்று இன்க்ரீஸ் ஆக போகுது. ஒன்று லைபிலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும், இல்லைனா அசெட் வந்து டிக்ரீஸ் ஆகும். அதுதான் வந்து கேபிட்டல் ரெசீட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வந்து என்கிட்ட நான் தான் கவர்மெண்ட்னு வச்சுக்கோங்க, என்கிட்ட இருக்கிற ஒரு பிஎஸ்யூவை வந்து நான் விற்கிறேன். ஸோ நான் விற்கிறேன் அப்படின்றப்போ என்னோட அசெட்டை நான் விற்கிறேன், என்னோட அசெட் வந்து குறையுது, என்கிட்ட வந்து அசெட் குறையுது. ஸோ இது வந்து கேபிட்டல் ரெசீட், என்னோட அசெட்டை வந்து சேஞ்ச் ஆகுது இல்லையா. ஸோ இதனால் இது வந்து கேபிட்டல் ரெசீட்டு கீழே வரும். ஆனால் இந்த டேக்ஸ் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா என்கிட்ட இருக்கிற அசெட்டை வந்து எந்த விதத்துலையும் பாதிக்க போகிறது கிடையாது, என்னோட லைபிலிட்டியும் எந்த விதத்துலையும் இன்க்ரீஸ் பண்ண போகிறது கிடையாது. இல்லை நான் வந்து என்கிட்ட வந்து ரொம்ப பணமே இல்லை, நான் வந்து ஒரு பக்கத்து கண்ட்ரியில் போய் கடன் வாங்க போகிறேன் அப்படின்னா அதை என்னைக்காவது ஒரு நாள் நான் திருப்பி கொடுக்கணும். இந்த இடத்துல என்னோட லைபிலிட்டியை வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஸோ அசெட் அண்ட் லைபிலிட்டியில் சேஞ்சஸ் ஆச்சு அப்படின்னா அது வந்து கேபிட்டல் ரெசீட். இல்லை எந்த விதமான சேஞ்சஸுமே ஆகாது அப்படின்னா அது வந்து ரெவென்யூ ரெசீட்ஸ். ஓகே. இது வந்து எனக்கு கவர்மெண்ட்டுக்கு வரக்கூடிய பணம். சப்போஸ் செலவுக்கு வந்துடுமே ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ இது வந்து எக்ஸ்பென்ஸ் வந்து நம்ம எந்த இடத்துல பண்ணுறோம் அப்படின்றத பொறுத்து. இப்போ வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, என்கிட்ட இருக்கிற அசெட்டை வந்து நான் இன்க்ரீஸ் பண்ண போகிறேன், அதுக்காக நான் செலவு பண்ண போகிறேன், ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக ஒரு ஹாஸ்பிட்டல் கட்ட போகிறேன் அப்படின்னா
நான் வந்து கேபிட்டலுக்காக செலவு பண்ணுறேன் கரெக்டாக. ஸோ அது வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் கீழே வந்துடும். ஆனால் இதே வந்துட்டு ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னப்பா நான் வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு என்கிட்ட ஒரு நிறைய பேர் வேலை பார்க்குறாங்க, அவங்களுக்கு நான் சேலரிலாம் கொடுக்கணும் இல்லையா, அது வந்து ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் கீழே வந்துடும். ஸோ நீங்கள் வந்து அசெட்டை வந்து ஒன்று குறைக்கிறீங்க, இல்லை க்ரியேட் பண்ணுறீங்க, இல்லை லைபிலிட்டியை வந்து ஒன்று இன்க்ரீஸ் பண்ணுறீங்க. இந்த மாதிரி அசெட் லைபிலிட்டியில் நீங்கள் என்ன மாதிரியான சேஞ்சஸ் கொண்டு வந்தாலும் அது கேபிட்டல் பட்ஜெட் கீழே வந்துடும். அது சப்போஸ் நீங்கள் அசெட்டை இன்க்ரீஸ் பண்ணுறீங்க டிக்ரீஸ் பண்ணுறீங்கன்றது இன்னொரு கேட்டகரி. ஏன்னா அது வந்து உங்களுக்கு ரெசீட்ஸ் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் கீழே வந்துடும். நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணும்போது ரெசீட்டு கீழே வரும், ஆப்வியஸ்லி நீங்கள் வந்து செலவு பண்ணும்போது எக்ஸ்பெண்டிச்சர் கீழே வந்துடும், அவ்வளோதான். ஸோ ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்றது எந்த விதத்துலையும் உங்களுக்கு வந்து அசெட் அண்ட் லைபிலிட்டியை பாதிக்காத மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து ரெவென்யூ பட்ஜெட் கீழே வந்துடும். ஸோ உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து நீங்கள் தெளிவாக நீங்கள் இந்த ஒரு டேப்லர் காலம் நோட்டை எடுத்து எழுதுறீங்களா, எழுதிட்டு அதுக்கப்புறம் நமக்கு என்னென்ன, ஏன்னா இப்போ நம்ம கலெக்ட் பண்ணுற நான் கவர்மெண்ட்டாக இருந்து பேசுகிறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் கலெக்ட் பண்ணுற உங்ககிட்ட இருந்து கலெக்ட் பண்ணுற ஃபீஸாக இருக்கட்டும், ஃபைனாக இருக்கட்டும், இல்லை உங்களுக்கு நான் பே பண்ணுற சேலரியாக இருக்கட்டும், இல்லை அடுத்த கண்ட்ரிக்கு நான் கடன் கொடுக்குறதா இருக்கட்டும், இல்லை அவங்ககிட்டருந்து நான் கடன் வாங்குறதா இருக்கட்டும், இதெல்லாமே எந்தெந்த எக்ஸ்பெண்டிச்சர் கீழே வரும், எந்தெந்த ரிசீட் கீழே வரும் அப்படின்றத நீங்கள் தெளிவாக வந்து பார்த்துக்கணும். ஏன்னா இதுலேருந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. இப்போ கேபிட்டல் ரிசீட்டுக்கே உங்களுக்கு இன்னும் நான் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நம்ம ஆர்பிஐட்டேருந்து கடன் வாங்குகிறோம் கரெக்டாக. கோவிட் டைமில் ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருக்கும், ஆர்பிஐட்டேருந்து நம்ம பாரோ பண்ணோம் கரெக்டாக. ஸோ அது வந்து நம்ம லைபிலிட்டியே இன்க்ரீஸ் ஆகுது கரெக்டாக. ஆப்வியஸ்லி அது வந்து கேபிட்டல் பட்ஜெட் கீழே வரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்னென்ன லைக் கவர்மெண்ட் ரிலேட்டடான டிரான்சாக்ஷன் பார்க்குறீங்களோ அதெல்லாம் எந்தெந்த பட்ஜெட்டு கீழே வரும் அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஸோ இதில் தான் வந்து நமக்கு ரெவென்யூ ரெசீட்ஸில் டேக்ஸ் ரெவென்யூ கலெக்ட் பண்ணுறது நமக்கு ரெவென்யூ ரெசீட் கீழே வந்துடும். தென் நான் டேக்ஸ் ரெவென்யூ நம்ம என்னென்ன கலெக்ட் பண்ணுறோமோ அதுவும் சேர்ந்து வந்துடும். தென் டேக்ஸுக்கு கீழே வந்து நமக்கு வந்து டிரெக்ட் டேக்ஸ், இன்டிரெக்ட் டேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இருக்குது. இது டேக்ஸேஷன் ஒரு செப்பரேட் சாப்டரே போகும், அதில் வந்து நிறையா படிப்போம். அண்ட் அது வந்து நமக்கு இப்போ டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, ஏன்னா இதில் வந்து நமக்கு ஜிஎஸ்டியும் சேர்ந்து படிக்கணும் கரெக்டாக. ஸோ முன்னாடி ஜிஎஸ்டிக்கு முன்னாடி எப்படி இருந்தது, ஜிஎஸ்டி வந்ததுக்கப்புறம் இப்போ எப்படி இருக்குது அப்படின்றது அது ஒரு செப்பரேட் சாப்டர். பட் பட்ஜெட்டில் இப்போதைக்கு இது மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா போதும். எந்தெந்த பட்ஜெட் கீழே வந்து என்னென்ன ரெவென்யூஸ் வந்து கவர்மெண்ட்டுக்கு வருது, அதை எப்படியெல்லாம் செலவு பண்ணுறாங்க, இந்த பர்பஸ்க்காக செலவு பண்ணால் அது ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர், இந்த பர்பஸ்க்காக செலவு பண்ணால் அது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டைப்ஸ் ஆஃப் பட்ஜெட்டில் நம்ம ஃபஸ்ட்டு வந்து அவுட்கம் பட்ஜெட்டிங் பற்றி பார்த்துடலாம். அதாவது அவுட்கம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ரிசல்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இப்போ ஒரு ஸ்கீம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம், அந்த ஸ்கீம் லான்ச் பண்ணியிருக்கோம், அந்த லான்ச் பண்ணதுக்கப்புறம் அது வந்து ஒரு 2 இயர்ஸ் ஸ்கீம்னு வச்சுக்கோங்களேன். அந்த 2 இயர்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அதோட ரிசல்ட் என்ன, அதோட அவுட்கம் என்ன அப்படின்றது தான் அவுட்கம் பட்ஜெட்டிங் அப்படின்றது. இது வந்து ஒரு மைக்ரோ லெவல் ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா இப்போ நம்ம முன்னாடி பார்த்துருக்கோம் பட்ஜெட்டில் வந்து எப்படி வந்து ஃபினான்ஸ் அலோகேட் பண்ணுறாங்க, கிராண்ட்ஸ் வந்து ஒவ்வொரு மினிஸ்ட்ரிக்கும் டிபார்ட்மெண்ட்டுக்கும் எப்படி கொடுக்குறாங்க அப்படின்ட்டு. ஆனால் அதை வந்து அந்த மினிஸ்ட்ரியும் அந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டும் கரெக்டாக தான் ஸ்பெண்ட் பண்ணுறாங்களா, அதோட ரிசல்ட் வந்து இஃபெக்டிவாக தான் கிடைக்குதா அப்படின்றதுக்கு வந்து இந்த அவுட்கம் பட்ஜெட்டிங் வந்து பண்ணுவாங்க. ஸோ அவுட்கம் பட்ஜெட்டிங் மைக்ரோ லெவலில் ஒவ்வொரு மினிஸ்ட்ரிக்கும் ஒரு பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு பர்டிகுலர் கவர்மெண்ட் ப்ரோக்ராமான ஸ்கீம்ஸோ இல்லை ஒரு பர்டிகுலர் பாலிசிக்கோ வந்து பண்ணுறது தான் இந்த அவுட்கம் பட்ஜெட்டிங் அப்படின்றது. ஸோ அந்த பர்டிகுலர் மினிஸ்ட்ரியோ டிபார்ட்மெண்ட்டோ ப்ரோக்ராமோ எந்த அளவுக்கு ப்ராக்ரஸ் மேக் பண்ணியிருக்கு. இப்போ நான் வந்து இவ்வளோ அலோகேட் பண்ணி கொடுத்துட்டேன், ஜென்ரல் பட்ஜெட்டில் இவ்வளோ அமௌண்ட் 100 ரூபாய் உங்களுக்கு தேவைப்படுது கேட்டிங்க இந்த மினிஸ்ட்ரியில், சரி ஓகே நான் அலோகேட் பண்ணி கொடுத்துட்டேன். ஆனால் அந்த 100 ரூபாயை நீங்கள் ப்ராப்பராக தான் செலவு பண்ணியிருக்கீங்களா, செலவு பண்ணதோட அவுட்கம் என்ன, இப்போ என்ன ரிசல்ட்டு காட்டுங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணுவோம் இல்லையா. அதுதான் வந்துட்டு அவுட்கம் பட்ஜெட்டிங் அப்படின்றது. இப்போது ஒரு நமக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் மினிஸ்ட்ரி இருக்குது, ரோடு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அமௌண்ட் வாங்கியிருக்காங்க. இப்போ வந்து ரோடு போட்டிருக்காங்களா இல்லையா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஆயிருக்கா இல்லையா அப்படின்றத மெஷர் பண்ணுறது தான் இந்த அவுட்கம் பட்ஜெட்டிங் அப்படின்றது. ஸோ நம்ம ஸ்பெண்ட் பண்ண அமௌண்ட்டு குவான்டிட்டியும் மெஷர் பண்ணுவாங்க அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணியிருக்கோம் இல்லையா அதோட குவாலிட்டியும் மெஷர் பண்ணுவாங்க. ஸோ போத் குவான்டிடேட்டிவ் அண்ட் குவாலிட்டேட்டிவ் அசஸ்மெண்ட் தான் வந்துட்டு இந்த அவுட்கம் பட்ஜெட்டிங் அப்படின்றது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஜீரோ பேஸ்டு பட்ஜெட்டிங் அப்படின்றது பேஸ்ட் ஆன் த நீட்ஸ். ஸோ எக்ஸ்பென்சஸ் ஆஃப் கவர்மெண்ட் இட்ஸ் ஃபங்க்ஷன்ஸ், அதாவது ஜீரோ பேஸில் வச்சு ஸ்டார்ட் பண்ணுறது தான் ஜீரோ பேஸ்டு பட்ஜெட்டிங் அப்படின்றது. நீங்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா நமக்கு ட்ரெடிஷ்னலாக ஒரு ஜென்ரல் பட்ஜெட் பார்த்தீங்கன்னா இப்போது எஜுகேஷனுக்காக ஸ்பெண்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே லாஸ்ட் டைம் இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோமா, திஸ் டைம் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், ஒரு 2% இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம்
அப்படின்னு சொல்லிட்டு ஜென்ரலாக டிசைட் பண்ணுவோம் இல்லையா, அது வந்து லைக் ஒரு இன்க்ரிமெண்டல் பேசிஸில் போகிறது. அது வந்து இங்கே கிடையாது. இங்கே வந்து ஒவ்வொரு தடவையும் நீங்கள் உங்களோட எக்ஸ்பென்சஸ்க்கு கணக்கு காட்டணும், ஜஸ்டிஃபை பண்ணணும். அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு வந்து திருப்பி இவ்வளோ எக்ஸ்பென்ஸ் தேவைப்படுது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து அந்த அமௌண்ட்டை அலோகேட் பண்ணுவாங்க. ஸோ இதுவும் ஒரு செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் மாதிரி தான். அவுட்கம் பட்ஜெட்டிங்கும் நமக்கு வந்து அப்படி தான், ஒரு அக்கௌண்டபிலிட்டி மாதிரி தான். இதுவும் ஜீரோ பேஸ்டு பட்ஜெட்டிங்கும் ஒரு அக்கௌண்டபிலிட்டிக்கு தான். ஸோ அப்போ தான் கவர்மெண்ட்டோட ஃபங்க்ஷனோட எஃபிஷியன்சி தெரியும் அப்படின்றது. ஜீரோ பேஸ்டு பட்ஜெட்டிங் அப்படின்றது லாஸ்ட்டு முன்னாடி நீங்கள் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணீங்க, முன்னாடி இந்த டெவலப்மெண்ட் என்ன, இம்ப்ரூவ்மெண்ட் என்ன, அதெல்லாம் இல்லாமல் இப்போ வந்து நீங்கள் உங்களுக்கு இவ்வளோ தேவைப்படுதுன்னு சொல்கிறீங்களா, அது எனக்கு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுங்க, அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வந்து அமௌண்ட் தரேன் அப்படின்னு சொல்கிறது தான் வந்துட்டு ஜீரோ பேஸ்டு பட்ஜெட்டிங். நீங்கள் முன்னாடி நிறையா வாங்கியிருக்கீங்க, இப்போ இன்னும் வந்து இந்த தடவை அதனால் கம்மி, முன்னாடி வந்து நீங்கள் கம்மியாக வாங்கியிருக்கீங்க, இந்த தடவை அதனால் உங்களுக்கு வந்து அதிகமாக தரேன், இந்த மாதிரி வந்து ப்ரீவியஸ் இயர்ஸை கணக்கு வச்சு பார்க்காம ஒவ்வொரு தடவையும் அந்த எக்ஸ்பென்சஸோட ஜஸ்டிஃபிகேஷனும் நீட்ஸை பொறுத்தும் ஃபஸ்ட்லேருந்து ஜீரோலேருந்து ஆரம்பிக்கிறதுனால இதை வந்து ஜீரோ பேஸ்டு பட்ஜெட்டிங் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு ஜெண்டர் பட்ஜெட்டிங். உங்களுக்கே தெரியும், டு ப்ரமோட் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி. ஸோ ஜெண்டர் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து யோசிச்சு விமன் இம்ப்ரூவ்மெண்ட்காக, அது வந்து எஜுகேஷனல் இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை ஒர்க்கிங் ப்ரொஃபஷனுக்காக இருக்கட்டும், எல்லாமே வந்து விமனுக்காக பண்ணுறது வந்து, விமன் டெவலப்மெண்ட்காக பண்ணுறது வந்து ஜெண்டர் பட்ஜெட்டிங். ஓகே, ஸோ 3 பார்த்துட்டோம், ஜீரோ பேஸ்ட், அவுட்கம் அண்ட் ஜெண்டர். இது ரெண்டுமே வந்து கவர்மெண்ட்டோட அக்கௌண்டபிலிட்டியை வந்து நமக்கு வந்து கொடுக்கும். கவர்மெண்ட் வந்து நமக்கு அக்கௌண்டபிள், கரெக்டாக பீப்புளுக்கு வந்து கவர்மெண்ட் அக்கௌண்டபிள், பீப்புள்கிட்ட வந்து ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும். ஸோ அக்கௌண்டபிலிட்டி அண்ட் டிரான்ஸ்பரன்சி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக தான் வந்து இந்த 2 பட்ஜெட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கே தெரியும், ரொம்ப மைக்ரோ லெவலில் ஒவ்வொரு மினிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் வைஸ் பார்க்கும்போது கவர்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப அக்கௌண்டபிளாக இருக்க வேண்டிய நிலைமை. ஸோ இதுதான் வந்து 3 டைப்ஸ் ஆஃப் பட்ஜெட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பட்ஜெட் 2020, 2021, 2021, 2022. ஸோ இது வந்து நமக்கு ஏற்கனவே தெரியும். இது வந்து லாஸ்ட் இயர் பட்ஜெட். டைட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஈஸ் ஆஃப் லிவிங் ஃபார் ஆல் சிட்டிசன்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதில் 3 மேஜர் காம்போனன்ட்ஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருந்தாங்க: ஆஸ்பிரேஷனல் இந்தியா, எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஃபார் ஆல் அண்ட் கேரிங் சொசைட்டி. ஸோ இதில் வந்து ஆஸ்பிரேஷனல் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஹெல்த், எஜுகேஷன், பெட்டர் ஜாப்ஸ், இது வந்து எல்லாருக்குமே கிடைக்கணும். அதாவது ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் லிவிங் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். அது வந்து ஆல் செக்ஷன்ஸ் ஆஃப் சொசைட்டி எல்லாருமே வந்து அதில் வந்து உள்ளே வரணும். ஸோ அதுதான் வந்து ஆஸ்பிரேஷனல் இந்தியா ஃபர்ஸ்ட் தீம். நெக்ஸ்ட்டு வந்து எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஃபார் ஆல். இது வந்து நம்ம அடிக்கடி கேட்டுகிட்டே இருந்தோம் இல்லையா, சப்கா சாத், சப்கா விகாஸ், சப்கா விஸ்வாஸ், எல்லாருமே வந்து முன்னேறணும் அப்படின்றது, எல்லாருமே வந்து முன்னேறணும், எல்லாருமே வெல்த்தியாக இருக்கணும், அந்த மாதிரி. தென் கேரிங் சொசைட்டின்றது லைக் ஹியூமேனாகவும் கம்பேஷனேட்டாகவும், ரொம்ப லைக் ஒரு இன்டான்ஜிபிள் விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இதில் வந்து நம்ம கல்ச்சர் அண்ட் டூரிசம் ப்ரமோட் பண்ணுறதா இருக்கட்டும். ஹியூமேன் அண்ட் கம்பேஷனேட் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு வந்து வெல்ஃபேர் எப்படி ப்ரமோட் பண்ணுறோன்னா சோஷியல் வெல்ஃபேர். இப்போ நம்ம எக்கனாமிக் வெல்ஃபேர் அப்படின்னா ஓகே, கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி பண்ணணும், அந்த மாதிரி பண்ணணும், இந்த ஸ்கீம் லான்ச் பண்ணுறோம், இவ்வளோ ஜாப்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம், எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிடலாம். பட் கேரிங் சொசைட்டி, சோஷியல் வெல்ஃபேர் அப்படின்றது நம்ம இண்டிவிஜுவல்ஸ் கையிலையும் இருக்குது இல்லையா. ஸோ இதுதான் வந்து இன்னொரு தீமாக இருந்திருக்கு, ஹியூமேன் அண்ட் கம்பேஷனேட் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம விமன் அண்ட் சில்ட்ரனை ட்ரீட் பண்ணுற விதமாக இருக்கட்டும், விமனை டேக் கேர் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை சில்ட்ரனுக்காக ஸ்பெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை பேக்வர்ட் கிளாஸாக இருக்கிற எஸ்சி எஸ்டிக்காக அவங்களோட வெல்ஃபேர்க்காக ஸ்பெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும், சீனியர் சிட்டிசன்ஸ்க்காக இருக்கட்டும். ஸோ இதெல்லாம் வந்து சோஷியல் வெல்ஃபேர் கீழே வந்துடுது. இதுதான் வந்து மேஜர் தீம்ஸ் ஃபார் த பட்ஜெட் 2020-21, ஈஸ் ஆஃப் லிவிங் ஃபார் ஆல் சிட்டிசன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போது நெக்ஸ்ட்டு பட்ஜெட் 2021-2022, இதில் வந்து நம்ம எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ரியாலிட்டி ஹைலைட்ஸ் ஆஃப் திஸ் பட்ஜெட் வந்து நம்ம இன்னொரு நாள் வீடியோவில் பார்க்குறோம். ஸோ என்னெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் எக்ஸ்பர்ட்ஸோடது அண்ட் ஆல்சோ அந்தந்த செக்டாரில் இருப்பாங்க இல்லையா, அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்னெல்லாம் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இண்டிவிஜுவல் டேக்ஸ் பேயர்ஸ் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து ஒரு இன்கம் டேக்ஸ் அவங்க பே பண்ணுவாங்க இல்லையா, அதில் வந்து ஒரு ஒன் டைம் டிடக்ஷன், அதாவது டேக்ஸ் ரேட் வந்து ஒன்ஸ் வந்து குறைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. அண்ட் ஆல்சோ கார்ப்பரேட் டேக்ஸ் வந்து அவங்களோட இன்கம் டேக்ஸ் கட்டுவாங்க இல்லையா, ஸோ அந்த கார்ப்பரேட் இன்கம் டேக்ஸ் வந்து எந்த விதமான சேஞ்சஸும் இருக்காது அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. ஏன்னா ஆல்ரெடி வந்து கார்ப்பரேட் டேக்ஸ் வந்து நம்ம குறைச்சிருந்தோம்.
முன்னாடியே வந்துட்டு எக்கனாமி ரொம்ப ஸ்லோ டவுனில் இருந்தது இல்லையா, கோவிட் லாக்டவுனுக்கு முன்னாடியே நம்ம எக்கனாமி வந்து ஸ்லோ டவுனில் தான் இருந்தது. அப்போவே வந்து நம்ம கார்ப்பரேட் இன்கம் டேக்ஸ் எல்லாமே அந்த ரேட் வந்து குறைச்சிருந்தோம். ஸோ ஃபர்தராக வந்து இன்னும் குறைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. தென் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அதிகமாக இருக்கும். டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நம்ம பார்த்த மாதிரி கவர்மெண்ட் வந்து அவங்களோட ஷேரை வந்து விற்கிறது. அவங்களோட இப்போ ஒரு செக்டார் இருக்குது, இப்போ நம்ம பாரத் பெட்ரோலியம் இருக்குது, பிபிசிஎல் இருக்குது, அதில் இருந்த ஷேர்ஸ் வந்து கவர்மெண்ட் அவங்களோட மேஜர் ஷேர்ஸை வந்து விற்கிறாங்க. அதே மாதிரி தான் நமக்கு இந்த எல்ஐசி அப்படின்றதும். ஸோ அது மூலமாக வர்றது தான் வந்து இந்த டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறது. அதுவும் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். தென் நமக்கு அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ஸ்பெண்டிங் கன்சம்ஷன் வந்து குறைஞ்சிருக்கு. ஓவராலாக எக்கனாமியில் இந்த லோயர் இன்கம் கேட்டகரியில் இருக்கிறவங்க நம்மெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறதே குறைஞ்சிச்சு. ஏன்னா நம்ம ட்ராவல் பண்ணுறது இல்லை, டூரிசம் ஆப்வியஸ்லி சொல்லவே வேணாம், அவங்கெல்லாம் வந்து ரொம்பவே அஃபெக்டட். கரெக்டாக என்ன தான் வந்து இ-காமர்ஸ் இந்த லைக் அந்த இ-காமர்ஸ் டெலிவரியாக இருக்கட்டும் அதெல்லாம் வந்து ஒரு க்ரோத் பார்த்துருந்தாலும் இந்த மாதிரி ஒரு ட்ராவலோ ஒரு டூரிசமோ அந்த செக்டார்ஸ்லாம் இன்னும் டவுனாக தான் இருக்குது. ஸோ அவங்களுக்கான ஒரு இம்பிட்டஸ் இருக்கும் அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க, எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க. தென் கவர்மெண்ட் ஸ்பெண்டிங் அதிகமாக இருக்கும். ஏன்னா இப்போ முன்னாடியே சொன்ன மாதிரி மக்கள் கையில் பணம் இல்லை அப்படின்றதுனால கவர்மெண்ட் வந்து, ஏன்னா பேண்டமிக் அந்தளவுக்கு வந்து எல்லாத்தையுமே எல்லா செக்டாரில் இருக்க பீப்புளையுமே ரொம்பவே பாதிச்சிருக்கு. ஸோ கவர்மெண்ட் வந்து அவங்க சைட்லேருந்து அவங்களோட ஸ்பெண்டிங்கை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க அப்படின்றதும் ஒரு எக்ஸ்பெக்டேஷனாக இருந்திருக்கு. தென் மெடிக்கல் இன்சூரன்ஸ் ஃபர்தராக, ஏன்னா நமக்கு இப்போ ஹெல்த்தை பற்றின ஒரு மேஜர் விஷயம், கரெக்டாக இது வந்து ஒரு ஹெல்த் டிசாஸ்டர் அப்படின்னு சொல்லலாம் கோவிட் வந்தது. ஸோ மெடிக்கல் இன்சூரன்ஸில் வந்து நமக்கு வந்து குறைச்சி இருக்கலாம், லைக் அந்த டிடக்ஷன் வந்து அந்த இடத்துல இருக்கலாம், ஹெல்த் செக்டாரில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னும் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. தென் ஃபர்தராக ஒர்க் ஃப்ரம் ஹோம் அதெல்லாம் வந்து இப்போ நிறைய ஆகிட்டுருக்கு. கரெக்டாக ஸோ இந்த மாதிரி எம்ப்ளாயி பே பண்ணக்கூடிய டேக்ஸ் அந்த ப்ரொவிஷன்ஸ் அது ரிலேட்டடான அனௌன்ஸ்மெண்ட் இருக்கும் அப்படின்னும் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. ஸோ இதெல்லாம் ஒவ்வொரு செக்டாரில் எம்எஸ்எம்இஸ் வந்து அவங்களுக்கு தனியாக ஒரு பூஸ்ட் இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. அப்புறம் நியூ லேபர் லாஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணதாக இருக்கட்டும், அக்ரிகல்ச்சர் செக்டாரில் இருக்கிறவங்க அவங்களுக்கு தனியாக ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஏன்னா அதுவும் நமக்கு தெரியும், அக்ரிகல்ச்சர் ஃபார்ம் பில்ஸ் எல்லாம் நிறையா இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம். ஸோ அது ரிலேட்டடாகவும் நிறையா ஒவ்வொரு செக்டாரில் இருக்கிற பீப்புளும் ஒவ்வொரு மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க. பட் ஆக்சுவலி அந்த பட்ஜெட் நமக்கு இந்த செக்டார்ஸில் என்னென்ன கொடுத்துருக்கு அப்படின்றத நாளைக்கு பார்க்கலாம். So that's it for today guys. Thank you so much for watching. Happy learning.